சிவபெருமானின் அருள், பக்தனின் பிரார்த்தனை. தென்காசி அருகே உள்ள ஒரு கிராமத்தில் ராமு என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மிகவும் எளிமையானவன், ஆனால் மனதில் எப்போதும் துக்கம் நிரம்பியிருந்தது. அவனுடைய வாழ்க்கை பல சிக்கல்களால் சீர்குலைந்தது. பணம் குறைவானது, குடும்பம் சிக்கல்களில் இருந்தது. ஒருநாள் ஒரு பெரிய பண்டிதரை சந்தித்து ராமு தனது துக்கத்தை கூறினான். பண்டிதர் அவனை நோக்கி, நீ காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய். அவர் உனது துயரத்தை தீர்ப்பார் என்று கூறினார். அதைக் கேட்ட ராமு தனது அனைத்து குறைகளையும் தீர்க்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தன்னுடைய முடிவை எடுத்தான். அவன் 10 நாட்கள் நீண்ட பயணத்தை தொடங்கினான். காசிக்கு சென்ற ராமு சிவபெருமான் முன் மண்டியிட்டு முழு மனதுடன் பிரார்த்தனை செய்தான். ஓம் நமசிவாயா, எப்போதும் உன் பாதங்களில் நான் அர்ப்பணிக்கிறேன். என் துன்பங்களை நீக்கிவிட்டு எனக்கு புதிய வாழ்வை அருள்வாயாக என்று முழு நம்பிக்கையுடன் சொல்லி கதறி அழுதான். அன்றிரவு ராமு கனவில் சிவபெருமான் தோன்றி, மகனே, தைரியம் உடையவனாய் இரு. உன் வாழ்க்கையில் திருப்பம் காத்திருக்கிறது. உன் முயற்சியை தொடரு. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். அதன் பின்பு ராமு மிகவும் உற்சாகமாக இருந்தான். தன்னுடைய வாழ்வில் சிறு முயற்சிகளைத் தொடங்கினான். அவன் ஒரு சிறிய கடையை தொடங்கினான். சில மாதங்களில் கடை வெற்றி பெற்றது. நம்பிக்கை, உழைப்பு மற்றும் இறைவன் மீது வைத்துள்ள பக்தி வாழ்க்கையின் எந்த சிக்கலையும் தீர்க்கக்கூடும். சிவபெருமான் எப்போதும் நம் பக்கத்தில் உள்ளார், அதை நம்ப வேண்டும்.